வாசிக்கலாம். சங்கீதம் 73, 23, 28. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அப்புறம் 28வது வசனம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கடைசி பகுதி இவ்வாறு இருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த 3 வசனங்களையும் பார்க்கும்போது சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை, சங்கீதக்காரன் எப்பொழுதும் அவர் யாரை தேடுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் யாரை தேடுறாரு? ஆண்டவரை தேடுகிறார். சொல்லும்போது நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் இந்த விஷயம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த விஷயம் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைந்து கொண்டே போகிறது. இந்த கடைசி காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் உலகத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க? ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த கடைசி காலத்தில் வியாதி பெருகுகிறது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தை நோக்கி நம்ம ஓடுகிறதுனால நாங்கள் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க? மாட்டிக்கொள்ளுகிறாங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது, நானும் என்ன செய்வேன்? எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னதுனால முடிவை பார்க்கிறோம். ஆசீர்வாதமான ஒரு முடிவு இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னவென்றால், இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது என்ன? கலிஃபோர்னியா அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த 2 மாகாணத்திலும் பெரிய அளவில் என்ன செய்யுது? தீ பரவி அந்த 2 பட்டணமும் என்ன ஆயிட்டு? இல்லாமல் அழிந்து போயிற்று, எரிந்து நாசமாக போயிட்டு அப்படின்றாங்க. எரிந்து எலும்பு கூட ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்ததற்கான காரணம் என்னவென்று சொல்லி எல்லாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. 2 காரியங்களை இப்போ சொல்லியிருக்கிறாங்க. 2 காரியங்கள். முதல் காரியம் என்னன்னா, வானத்திலிருந்து அக்னி விழுந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஃபயர் ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா மேக்சிமம் அந்த ஃபயர் என்ன செய்யும்? எரியும். அந்த தீ எரிஞ்சு ஒரு வீடு என்ன செய்யும்? எரிஞ்சு சாம்பலாகும். ஒரு கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டடம் என்ன செய்யும்? எரிஞ்சு சாம்பலாகும். அவ்வளோதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த கலிஃபோர்னியாவில் இந்த மாகாணம் முழுவதும் எரிந்து நாசமானதற்கான காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் எப்படி இந்த தீ வந்தது ஆராயிறாங்க. எப்படி இந்த தீ உருவானது என்று சொல்லி ஆராயும் போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன? வானத்திலிருந்து அக்னி விழுந்திருக்கு. நமக்கு தெரியும், வேதத்தில் சோதம் கொமரா பட்டணம் முழுவதும் அழிந்தது. எங்கிருந்து அக்னி விழுந்தது? வானத்திலிருந்து கந்தகம், எல்லாம் வானத்திலிருந்து அக்னி அந்த சோதம் கொமரா மேலே ஊற்றப்பட்டதுனால அந்த முழு பட்டணமும் என்ன செய்தது? அழிந்து போனது. அதே போல் அவர்கள் சொல்லுகிறாங்க, அவர்கள் ஆராயும் போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த அக்னி எங்கிருந்து விழுந்துச்சு? வானத்திலிருந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் காரியம் வானத்திலிருந்து அக்னி விழுந்தது. இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கடந்த அந்த கரெக்டாக அந்த எரிந்து நாசமாகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அவார்டு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. சினிமாவில் உள்ள பிரபலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு. நம்பர் 1 சினிமா நடிகை யார், நடிகர் யார் அப்படின்னு சொல்லி, சிறந்த பாடகர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸ் வச்சு என்ன செய்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அப்போது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது
அப்போது எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது எல்லாரும் பரிசை வாங்கிட்டு போகிறாங்க, சந்தோஷமாக போகிறாங்க. அப்போது அந்த ப்ரோக்ராமை நடத்தக்கூடிய ஒரு அம்மா கேட்குறாங்க, யாருமே ஆண்டவருக்கு நன்றி, தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு யாரும் ஒரு ஆளும் சொல்லலையேன்னு சொல்லி அந்த அம்மா தொகுத்து வழங்குறவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதுவரை நான் இந்த அவார்டை பார்த்துருக்குறேன், அவார்டு ப்ரோக்ராமை பார்த்துருக்குறேன். முன்னாடி வந்து அவார்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க தேங்க் காட்னு சொல்லுவாங்க, முன்னாடி வந்து சொல்லுவாங்க தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய உதவி இருந்ததுனால தான் நாங்கள் சாதிச்சிருக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபிலிம் அவார்டில் நான் முதல் முறையாக பார்க்குறேன், யாருமே ஜீசஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை, யாருமே கடவுள் என்ற வார்த்தையை உபயோகிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறாங்க, தொகுத்து வழங்குறவங்க சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே அடுத்த அவார்டு ஒருத்தவங்க வாங்க வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை கடவுள் கிடையாது. அந்த தொகுத்து வழங்கின பிறகு அடுத்த அவார்டு வாங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள்லாம் கிடையாது, இந்த பட்டணத்தில் கடவுள் கிடையாது, கடவுள் என்பவர் இல்லை, நாங்கள் எதுக்கு அவருக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டு வாங்குகிற ஒரு அடுத்து வந்தவங்க என்ன செய்திருக்காங்க, பகிரங்கமாக பேசியிருக்கிறாங்க. அப்போது அந்த தேசம் அழிந்து போனதற்கான, அந்த பட்டணம் அழிந்து போனதற்கான ஒரு காரணம் என்ன, அந்த பட்டணத்தில் யார் இல்லை, ஆண்டவர் அங்கே இல்லை. அந்த பட்டணத்தில் யாருக்கு இடம் இல்லை, தெய்வத்திற்கு அந்த பட்டணத்தில் இடம் இல்லை. அந்த பட்டணம் அழிந்து போனதற்கான காரணம் என்ன, அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டணம் அழிந்து போனதற்கான காரணம் என்ன, அவர்கள் தேவனோடு இல்லை. அதனால தான் இந்த 2 பட்டணமும் என்ன ஆயிட்டு, எரிந்து நாசமாகி எலும்பு கூடாக இருக்கிறது. இப்போது இந்த அதிகாலை வேளையிலும் ஏன் இதை நான் மீண்டும் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் என்றால், இந்த சங்கீதக்காரனை போல நாம் என்ன சொல்கிறோம்னா, எப்பொழுதும் நாம் தேவனோடு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். இந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளை பைபிள் வாசிக்க சொல்லணும், ஒரு குடும்ப ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும். நம்முடைய வீட்டில் ஒரு அக்கினி என்ன செய்யணும், நம்முடைய வீட்டு மேலே அந்த தெய்வத்தினுடைய அந்த கிருபை நம்முடைய வீட்டு மேலே எப்பொழுதும் தங்கி இருக்கணும். நம்முடைய வீட்டின் மேலே ஒரு பரிசுத்த ஒரு வீடாக நம்முடைய வீடு மாறணும். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டின் முன்பாக ஒரு இரத்தத்தை பூசி நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்தினார்களோ, அதே போல் இந்த கடைசி காலத்திலும் நம்முடைய வீடுகளில், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய வீட்டு மேலே ஒரு பரலோகத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன செய்யணும், காணப்படணும். இதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், குடும்பமாய் கர்த்தரை என்ன செய்யணும், சேவிக்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை அண்டி கொண்டு இருக்கணும். இந்த சிந்தனை நமக்குள்ளே வந்துட்டுனா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும். இல்லத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும். எனவே இந்த அதிகாலை வேளையிலும் இந்த சிந்தனையுள்ளவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த வேத வசனத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிறதோ அந்த விஷயத்தை விட்டு என்ன செய்யணும், நீங்கள் விலகணும். இன்றைக்கு நன்றாக ஆவிக்குரிய யுத்தம் பண்ணவங்க துன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், நம்ம விட்டு என்ன செய்யணும், விளக்கணும். விளக்கி எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த கலிஃபோர்னியா இந்த 2 இடங்களிலும் எரிந்து நாசமானதற்கான இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காற்று அடித்து என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு வீட்டில் உள்ள தீயை இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யுது, கொண்டு போய் போடுது. அப்போது அதை பார்க்குறவங்க சொல்கிறாங்க,
அந்த விஷயத்தை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, தீ எரிஞ்சு போகுது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய காட்டில் தீ இருந்துச்சுன்னா நியாயம். ஏன் அப்படின்னா அந்த காட்டில் என்ன செய்யும், மரங்கள் இருக்கும், அந்த இடத்துல என்ன இருக்கும், அப்படியே பச்சை இருக்கும், அப்படியே என்ன செய்யும், அந்த தீ அப்படியே பரவி போகலாம், அழிக்க முடியாது, அணைக்க முடியாது. ஆனால் ஒரு ஊருக்குள்ளே இவ்வளவு ஒரு பெரிய பட்டணமே, 2 பட்டணமே அழிந்து போகிற அளவுக்கு இந்த தீ பரவுவதற்கான காரணம் என்னவென்றால், காற்று என்ன செய்கிறது, சுழன்று சுழன்று அடித்து அந்த ஒரு வீட்டில் உள்ள தீயை அடுத்த வீட்டில் என்ன செய்யுது, கொண்டு போய் போடுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், முழுக்க முழுக்க இது கர்த்தருடைய செயல் என்பதை காட்டுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா செங்கடலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த செங்கடல் 2ஆக பிளக்கிறது. நீ வேதத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த வேதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், காற்றை கட்டளையிடுகிறார். அந்த காற்று என்ன செய்கிறார், அடித்து அந்த அந்த தண்ணியை என்ன செய்ய, தண்ணீரை 2ஆக பிளக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதன் வழியாக என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. இன்னொரு வேத பகுதியை பார்த்தீங்கன்னா, காடை இஸ்ரேல் ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன இல்லை, நாங்கள் எகிப்து தேசத்தில் நல்ல ஆகாரம் என்ன செய்தோம், சாப்பிட்டோம், இப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அடுத்த நாள் காடைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த காற்றில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அடித்து கொண்டு வந்து காடைகளை எங்கே கொண்டு வந்து போடுறாரு, இஸ்ரேல் தேசத்தில் அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போது ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ள முடியும், காற்று யாருடைய கையில் இருக்குது, கர்த்தருடைய கையில் இருக்குது. அப்போது முழுக்க முழுக்க இது தேவனுடைய செயல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அனுபவங்களை தாங்கன்னு சொல்லி 2 வசனங்களை வாசித்து இந்த அதிகாலை வேளையிலும் நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தர் தாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.